மிக முக்கியமானவர். நம்மளோட சொல்லப்போனால் நமக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக ஆலோசகராக இருந்திருக்கார். ஒரு நிகழ்ச்சியில் அவருக்கு வேறு வருவார். புத்தகம் வெளியிட்டதுலேருந்து அப்புறம் மாநாட்டில் ஐயா சொன்னார், இது வந்து இடையில் 2 பேர் திட்டமில்லாத 2 பேர் பேசுனதுனால அவருடைய நேரம் வந்து வீணாகிடுச்சு. அதனால் இல்லைன்னா அவருக்கு வந்து 1 மணி நேரம் பேசணும். ஆனால் என்ன சொல்லிட்டு போனாருன்னா, விநாயகர் அகவலை பற்றி 3 மணி நேரம் பேசணும், எனக்கு டைம் கொடுங்க, மறுபடியும் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போனார். அந்த வாய்ப்பு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. 3 மணி நேரம் நான் அதை பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கு, அதனால் சேலத்தில் தான் பேசணும். 3 மணி நேரம் மறுபடியும் மார்கழி விழாவில் கட்டாயமாக கூப்பிடணும், அவரை பேச வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கட்டாயமாக மார்கழி 30 நாள் விழாவில் கட்டாயம் விநாயகர் அகவலை பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அதுக்கு இடையில் முன்னாடியே ஒரு பேசாரு. ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஆன்மீகம் அப்படிங்கிறதுல ஆன்மீகத்தை பேசுகிறவங்கெல்லாம் இல்லவே இல்லை. தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் பேசினாலும் சரி, எல்லாருமே அதாவது ஒரு கலப்பு. அது என்னென்னா, இந்த மற்ற இதை தொடாமல் பேசுகிறவங்களே கிடையாது. இந்த மதம் 2 இருக்குது, வெளிநாட்டிலிருந்து வந்தது. அதை வந்து தொடாமல் பேசக்கூடிய ஆன்மீக பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர், இந்த 10,000 1 லட்சம் 1 லட்சம் வாங்கக்கூடிய யாருமே அப்படி பேசுகிறவங்க இல்லை. இவர் மட்டும் கள்ளம் கடப்பம் இது இல்லாமல் கொஞ்சம் கூட கலப்படம் இல்லாமல், அதுவும் ஒரு அந்த இவருடைய கல்யாண மாலையில் பேசினது அங்கே இருந்த அத்தனை பேரும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க. அந்த இடத்துல கடவுள் இருக்கார் அப்படிங்கிறத ஆணித்தனமாக பேசினார். அதுதான் எல்லாம் இன்னும் கூட வந்துக்கிட்டே இருக்கு. அப்படி அருமையான, யாருடைய மனசும் நோக்காமல் பேசியிருக்கார். அவ்வளோ அற்புதமான பேச்சாளர், எழுத்தாளர். 700 சிறுகதை எழுதியிருக்கார், 350 நாவல் எழுதியிருக்கார், சினிமா எழுதியிருக்கார். அதெல்லாம் அப்புறம். ஆனால் அப்படிப்பட்ட பேச்சாளர் வந்து தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. அவர் போனது மாபெரும் இழப்பு. அந்த இழப்பை யாருமே ஃபில்லப் பண்ண முடியாது. இப்படிப்பட்ட சொற்பொழிவு குறைவாக இருந்தாலும் சேலத்தில் ஸ்ரீதர் கூப்பிட்டா உடனே வந்துடுவார். ஸ்ரீதருக்கு அவருக்கு அவ்வளோ நெருங்கின தொடர்பு. ஃபோன் பண்ணுவார், 3 நாள் வந்ததே இல்லை, இது வரைக்கும் நான் எங்கேயும் போனதில்லை அப்படின்றார். ஆனால் இவருக்காக அன்பு கட்டப்பட்டு வந்திருக்காரு. அவருக்கு ஐயா தான் வந்து வழிகாட்டி. எல்லாருமே வந்து சேலத்தோட நெருங்கிய இதில் இருந்தார்.